எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் நல்லா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 182 பாயிண்ட் ப்ளஸ் 26,328. ஆனால் ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரி இந்த குப்பிட் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 20% இறங்கிடுச்சு. ஏன் இந்த ஷேர் இறங்கிடுச்சு அப்படின்ற முக்கியமான விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பங்குல சில தகவல்கள், அதாவது எல்லாமே எகெயின்ஸ்டாக இருக்குது. மார்க்கெட்டில் நீங்கள் லாஜிக் படி போனீங்கன்னா அத்தனை லாஜிக்குக்கும் இது ஆப்போசிட்டில் இருக்கும். ஒன்று, ப்ரொமோட்டர்கள் பிளட்ஜ் பண்ணாத கம்பெனிகள் தான் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு மித் இருக்கு. அந்த மித் பஸ்டர் அப்படின்ற மாதிரி இந்த பங்குல 36% இந்த ஷேர் வச்சிருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க, பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தாவே பல்வேறு பெரிய பெரிய முதலீட்டாளர்கள், இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பங்கு பக்கத்தில் போகவே மாட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு கூட பாருங்க 20% இறங்கி இருந்தாலும் ஒரு வருஷ பீரியட்ல பார்க்கல அடங்கப்பா ஆல்மோஸ்ட் 500% இந்த ஒரு வருஷத்துல இந்த குப்பிட் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. ஸோ அந்த முதல் லாஜிக் என்பது உடஞ்சு போச்சா? பெரிய ஆளுக யாருடைய கையிலையுமே பெருசா இல்லை பார்த்தீங்களா? எஃப்ஐஸ் ஆயிட்டும் டிஐஸ்னுடைய கையில் இந்த பங்கே இல்லை. உண்மையிலேயே பப்ளிக் சந்தோஷமா இருக்காங்கன்னா இந்த பங்குல தான் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பப்ளிக்னுடைய கையில தான் 51% இருக்கு, அவங்க மகிழ்ச்சிகரமா இருக்காங்க. அதே மாதிரி இது டிவிடெண்டும் கொடுக்காத பங்கு, ஃபேஸ் வேல்யூ வெறும் ₹1 இருக்கக்கூடிய பங்கு. இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு வரும். ஏன் இந்த ஸ்டாக் 20% கிராஷ் ஆச்சுன்னா உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹை வேல்யூவேஷன்ஸ், அந்த பங்கினுடைய இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்றது 51 இருக்கு. ஆனால் இந்த ஸ்டாக்கினுடைய பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் என்பது 183 இருக்கு. அடங்கப்பா, இந்த ஷேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஷேருக்கே ₹2.30 தான் சம்பாரிச்சு கொடுக்குது. ஒரு ஷேர் வச்சிருந்தா அதுக்கு ₹2.30 சம்பாரிச்சு கொடுத்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 183 மடங்கு அதிகமாக நாங்கள் பணம் கொடுத்து வாங்க தயார் அப்படின்ற மாதிரி ஸ்டாக் பிஇ 183ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஜென்ரலாக 20 டைம்ஸ் தான் அதிகமாக கொடுத்து வாங்கறதுக்கு மார்க்கெட்டில் வில்லிங்னஸாக இருப்பாங்க. ஒரு ஷேர் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ₹2, ஒரு ஷேருக்கு ₹2 சம்பாரிச்சு கொடுத்ததுன்னா சரி ஒரு 20 டைம்ஸ் ஒரு ₹40 அதிகமாக கொடுத்து வாங்கறதுக்கு சில பேர் தயாராக இருப்பாங்க. ஆனால் இது என்னடான்னா 183 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அது ஒரு ஷேருக்கு சம்பாரிச்சு கொடுக்கறத விட. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கிறதுனாலையும் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம் அப்படின்ற மாதிரி நல்ல லாபம் கொளுத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஏதாவது ஒரு குரூப்புக்கு ஞானோதயம் சரி லாபம் போது புக் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு பல்காக புக் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம 10 ஷேர் 20 ஷேர் வாங்கிக்கிட்டு இருப்போம் ரீட்டைலர்ஸ். ஆனால் ரீட்டைலரில் மிகப்பெரிய ஆட்கள் அல்லது ப்ரொமோட்டர்கள் திடீர்னு ஓப்பன் மார்க்கெட்டில் பெருசாக விற்று விட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது குப்புன்னு கீழே விழுந்துடும். இவங்களை பார்த்து மற்றவங்களும் விற்காமல் இருந்தாங்கன்னா ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. இவங்களை பார்த்து மற்றவங்களும் சரி லாபத்தை ஏதோ ஒரு குரூப் புக் பண்ணிவிட்டு போயிட்டான், அவங்களுடைய நம்மளும் லாபத்தை புக் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னா தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். இது எல்லாத்தையும் விடுங்க, இன்னைக்கு குப்பிட் கீழே விழுந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசன் என்ன? அது எப்படி ஒரு ஷேர் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கிட்டே போகலாம்? நான் உன்னை ஒரு 5 ஷேர் வாங்குறேன் அப்படின்னு ஒரு நண்பர் போய் 5 குப்பிட் ஷேர் வாங்கியிருக்காரு. அவ்வளோதான், அடுத்த நாள்லேருந்து அது லோயர் சர்க்கியூட்டே அடிச்சிருச்சு. ஆடாடா, இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் வரலாற்று சாதனை மாதிரி பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. அதாவது 7,34,000 அவருடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கார் அப்படின்னா 9,50,000 அவருடைய போர்ட்ஃபோலியோ கொண்டு வந்திருக்கார். ஆனால் இப்போ ஜனவரி 1, 2 இந்த நியூ இயர் 2026 மகிழ்ச்சிகரமாக இருக்குன்னு பார்த்தா இந்த 2 நாட்களில் டக்குன்னு அவருடைய போர்ட்ஃபோலியோ முதல்ல எங்கிருந்து ஆரம்பித்தாரோ அங்கிருந்து அதே இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ இந்த வருஷத்தில் இவர் சந்தோஷமாக இல்லை, மறுபடியும் ரெக்கவரி ஆயிரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கார். நான் நினைக்கிறேன் அனைவரும் இந்த ஐடிசி அல்லது வேறு ஏதாவது ஒரு பங்குகள் வீழ்ச்சி அடைந்த பெரிய பங்குகளில் ஏதாவது இவருடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ குறைச்சி விட்டுருச்சா என்னன்னு தெரியல. அவர் எந்த ஷேர் அப்படின்றத டைப் பண்ணல இங்கே. ஸோ இவருடைய இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நண்பர்கள், இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இப்போ இனி மார்க்கெட்டில் பேங்க்குகள் 2 முறை தகவல்களை வெளியிடுவாங்க. இனி பல்வேறு பேங்க்குகளுடைய பிஸ்னஸ் அப்டேட்ஸ் என்பதை வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது வெளியிடுவாங்க. ஸோ இப்போ இந்த எஸ் பேங்க் எல்லாம் பார்த்துட்டா
ஒருவேளை திரும்புமா அப்படின்னு பல பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜப்பான்காரங்க சமீபத்தில் இந்த பங்கினுடைய ஸ்டாக்ஸை நிறைய வாங்கியிருந்தாங்க. அதற்கு ஒரு பரிசாக என்ன ஆயிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 ரூபாயிலிருந்து ஒரு 24 வரைக்கும் போயிட்டு மறுபடி 18 போயிட்டு மறுபடி 24ன்னு ஒரு அற்புதமான 2 முறை ஒரே தகவல்களை வச்சுட்டு விளையாண்டுக்கிடுச்சு. அப்புறம் மறுபடி இன்னொரு முறை 18 வராதான்னு பல பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிம்பிலிக்கு பியாபி அப்படின்ற ஒரு வகையிலே அந்த பங்கு மறுபடியும் வரல. யோசிச்சு பாருங்க, ஏன் இப்போ 22 போனே இல்லை, மேலேருந்து கீழே விழுந்து இல்லை, அது ஏன் இங்கே 18 வரைக்கும் வந்துட்டு அப்புறம் 22 போயிருந்து ஆகாதா? ஸோ 2 முறை 30% 2 முறை போன இந்த எஸ் பேங்க் இந்த முறை பாதி இடத்துலையே வந்து இந்த குறுக்கால இந்த கௌஷிக் வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது குறுக்க வந்து இந்த பங்கை இறங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எஸ் பேங்க்கில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, இந்த பங்கினுடைய சமீபத்திய உச்சம் 24 ரூபாய்க்கு மேலே 25 பக்கத்தில் சமீபத்தினுடைய உச்சமாக உள்ளது. சமீபத்தில் 21 ரூபாய்க்கிட்ட வந்து விழுந்த இந்த பங்கு இன்னும் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை உடைக்காமல் ஒரே இடத்துல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குது. இனி இந்த 2026 இந்த பங்குக்கு என்ன செய்தி வரும் அப்படின்றதான் ரொம்ப ஆர்வமான ஒரு கேள்வியாக இருக்குது. இவங்க வெளியிடக்கூடிய அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்பது தான் அந்த ஜப்பான்காரரை சந்தோஷப்படுத்தவோ அல்லது துக்கப்படுத்தவோ காத்திருக்கிறது. நண்பர்களே, சமீபத்தில் பிரம்மாண்டமான ஏற்றம் இறக்கம் என்பதெல்லாம் பல்வேறு பங்குகளில் அசால்ட்டாக நடக்குது. ஐடிசி எவ்வளோ பெரிய ஷேர், அதில் கடந்த 2 நாட்களாக வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது அதிகமாக தான் நடக்குது. ஏன்னா சில குரூப்புகளுக்கு வந்து சரி பேட் நியூஸ் வருது, அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டு வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பல்வேறு நபர்கள் அந்த பங்கு விட்டு வெளியே வந்துடுவாங்க. சரி, அப்படித்தான் நேற்று நிறைய பேர் வெளியே வந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கும் போட்டு அடி வெளுத்து விட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஐடிசியினுடைய பங்கு இன்றைக்கும் பாவம் 4% இறங்கி கிடக்கு. ஸோ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நேற்றைய வீழ்ச்சிக்கு இன்றைக்கி பெருசாக விழுகலை. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஆக மொத்தம் ஒரு 13% காலி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளவு பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் அந்த நியூஸ் வரும் பொழுது அந்த பிரம்மாண்டமான ஏற்றமோ அல்லது இறக்கமோ இருக்க தான் செய்யும். அதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஐடிசி. அதே மாதிரி நியூஸ் உள்ள பிரம்மாண்டமான ஒரு பங்கை பற்றி ஒரு செய்தி இருக்குது. அதாவது இந்த டிவிஎஸ் மோட்டர் வந்து 25% பக்கம் சமீபத்தில் இறங்கினா 2025. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே யூடர்ன் போட்டு 2000 ஆல்மோஸ்ட் புதிய உச்சம். இன்றைக்கி டிவிஎஸ் மோட்டர் என்பதெல்லாம் அவங்களுடைய போன மாதம் சேல்ஸ் டேட்டா என்பது வெளியே வந்தது. அதை சாக்கா வச்சுக்கிட்டு இன்றைக்கி அவனுடைய வாழ்நாள் உச்சம் என்பது தொட்டு காமிச்சிட்டான். உண்மையிலேயே என்னுடைய ஞாபகம் எப்படி இருக்குன்னா 2006 2008 இதை வெறும் ஒரு 20-30 ரூபாய்க்கு பாட்டிருந்ததா என்னுடைய ஞாபகம். இன்றைக்கி அது 3800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டிவிஎஸ் மோட்டர். அப்போவே என் ஃப்ரெண்டு டிவிஎஸ் மோட்டரில் அப்பாச்சின்னு ஒரு வண்டி வந்தது, சூப்பர் வண்டி அது. அதெல்லாம் வாங்கி நானும் ஓட்டி பார்த்தேன் அவங்ககிட்ட கடன் வாங்கி. அப்போ மட்டும் அவன் அந்த வண்டி வாங்கிறதுக்கு பொதுவாக இந்த டிவிஎஸ் மோட்டர் ஷேரை வாங்கியிருந்தான்னா இன்றைக்கி அவன் அந்த தெருவிலேயே அவன் தான் கோடீஸ்வரனாக இருப்பான். இந்த சமயத்தில் அப்பல்லோ மைக்ரோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற ஒரு குட்டியூண்டு கம்பெனி, அந்த பங்கு வந்து இப்போ வரைக்கும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை கீழே விட்டு தராமல், நீ குட்டியூண்டு ஆள் தான் இருந்தாலும் அந்த பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போகாமே இந்த வருஷம் பூரா எப்படியோ மேனேஜ் பண்ணி வண்டியை ஓட்டிட்டான். 100 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் போன வருஷம் முடியும் பொழுது ஒரு 230 260 ரேஞ்சில் முடிந்த பின்பு இன்றைய தேதியில் இதனுடைய செய்தி என்ன அப்படின்னா 2 செய்தி. ஒன்று, 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இன்னொன்று, அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஆர்டர் கிடைப்பது போல் உள்ளது. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இவங்க தான் லோயஸ்ட் பிட்டர் அப்படின்ற ஒரு செய்தி. இன்னொரு நண்பருமே என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. ஏன்னா இது போன்ற கமெண்ட்டுகள் வந்து தங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வலைத்தளமாக இருக்குது. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ரொம்பவுமே விலை கீழே விழுந்திருக்கக்கூடிய பங்குகளாக தான் பார்த்து எடுப்பேன். அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து கம்முன்னு கொந்துக்கிட்டு இருப்பேன். அப்படி நான் கம்முன்னு விட்டுட்டதுக்கப்புறம் எப்பாவது ஒரு வருஷமோ 2 வருஷமோ கழித்து எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவில் வரும் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார். கீழே விழுந்திருக்குன்னா அவர் வந்து டெக்னிக்கல் பார்த்து எடுக்கல. சில பங்குகள் உச்சத்திலேருந்து ஒரு 80% இறங்கிடுது அல்லது 60% இறங்கிடுதுன்னா சரி டெக்னிக்கலாக இறங்கிருச்சேன்னு அவர் அப்படி பார்த்து எடுக்கிறது இல்லை. இவர் எந்த மாதிரி பார்த்து எடுக்கிறாருன்னா, மார்க்கெட்டில் காசு அதிகமாக கொடுத்து வாங்கக்கூடிய அந்த ஆர்வம் கம்மியாகணும். அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் அப்படின்ற ரேஷியோ பார்க்கும் பொழுது நான் இந்த தடவை
இப்போ ஒரு ஒரு ஷேருக்கு ₹1 சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கீல ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ₹10 கொடுத்து அதிகமாக கொடுத்து வாங்கறதுக்கு ஆர்வமான சில பேர் இருப்பாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் ஒரு 20 டைம்ஸ் அதிகமாக கொடுத்து வாங்கறதுக்கு சில பேர் ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 டைம்ஸ் அப்படின்ற மாதிரி அதனுடைய ஆர்வம் எப்போ குறையுதோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கை வாங்கறதுக்கு உண்டான ஆர்வம் அதிகமாக விலை கொடுத்து நான் அதிகமான விலை தர மாட்டேன் அப்படின்னு அந்த ஆர்வம் எப்போ கம்மியாகுதோ அப்போ வாங்கிட்டு நான் பாட்டுக்கு கம்முனுக்கு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அதாவது இது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ஸ்க்ரீனர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, எத்தனையோ வெப்சைட் இருக்குது. இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய் இப்படி ஒரு ஃபார்முலா எழுதுன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த வருஷத்தினுடைய பிஇ ரேஷியோ வந்து ஒரு 5 வருட ஹிஸ்டோரிக்கல் பிஇ ரேஷியோட கம்மியாக இருக்கணும். நம்ம கேட்குறது வந்து இந்த இடத்துல இது வந்து 5 இயர் ஏவரேஜ் பிஇன்னு இங்கே எழுதலை. பட் எனிவே மீடியன் ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்கன்னா அப்போ அதுவாக தான் மீனிங். ஸோ அப்போ அந்த 5 இயர்ஸ் ஏவரேஜ் பிஇ விட இப்போ இருக்கக்கூடிய இந்த வருஷத்தினுடைய பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு 25 கீழே இருக்கட்டும். அதாவது எந்த ஒரு ஷேருக்கும் நம்ம 25 மடங்குக்கு மேலே நம்ம பணம் கொடுத்துடக்கூடாதுன்றதுல நம்ம ஒரு முக்கியமாக இருக்கும். ஸோ இப்படி வச்சு நம்ம வந்து இந்த கொயரி ரன் பண்ணுறோம்னு வச்சுங்க. ஸோ இது போன்ற விஷயங்களை நீங்கள் ரன் பண்ணும் பொழுது இதுக்கு ஒரு ரிசல்ட் என்பது வரும். அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் நம்ம பாட்டுக்கு ஏதாவது செய்முறை விளக்கம் அப்படின்ற மாதிரி எந்தையாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. அதில் பாருங்கள், வெப்சைட்டில் போயிட்டு யார் வேணாலும் இந்த மாதிரி ஸ்க்ரீனரில் போட்டு எழுதலாம். ஆனால் இந்த 2 வருஷம் ஒரு வருஷம் கம்முன்னு விட்டுடணும்னு சொல்கிறாருங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம போட்ட பணமெல்லாம் எங்கே போகிறது அப்படின்னா அது எங்கே போகுதுன்னே தெரியலிங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் இன்ஸ்டிடியூஷனல் பெரிய ஆளுகளுடைய பணம் எங்கே போகுதுன்னா ஒரு லாபத்தை புக் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கம்பெனியினுடைய ஷேர்களை வாங்கி மறுபடியும் அவன் மேலே போகும்போது அதையே புக் பண்ணி அந்த பணத்தை கொண்டு போய் வேறு ஏதாவது பங்கில் போட்டு இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இன்றைய தேதியில் பார்க்கும்போது ஒரு பங்கு மேல் நோக்கி ஏறியதும் இன்னொரு பங்கு கீழே இறங்கி இருக்கிறத பற்றி நம்ம இப்போ நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் காரணம் இருக்கலாம். இந்த போஷ் அப்படின்ற பங்கு மேலேருந்து கீழே இறங்கி கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜில் இருந்துட்டு இருந்தது. அந்த சமயத்திலேயே பெரிய ஆளுங்க உள்ளே ஏறி அந்த பங்கை மேல் நோக்கி கூட ஏற்றி விட்டுருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் காரணம் இருக்கலாம். அதே மாதிரி ரேடிக்கோ அப்படின்ற பங்கு, இந்த ரேடிக்கோ கைத்தான் போன்ற சமூகத்திற்கு உடல்நல கேடு வரக்கூடிய ப்ராடக்ட்களை ஏதாவது விற்கக்கூடிய கம்பெனியில் திடீர்னு ப்ரெஷர் வருது. எப்படி இந்த ஐடிசி பங்கு கீழே வந்தது, ஏன்னா அந்த ப்ராடக்ட் அவங்க விற்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் வந்து உடல் நலத்திற்கு கேடானு சொல்லிட்டு அது மேலே டேக்ஸ் போட்டாங்களே, அது மாதிரி திடீர்னு இந்த சைடு ட்ரிங்கிங் சைடு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணமாக வச்சு கூட இந்த ரேடிக்கா கைத்தான் போன்ற பங்குல இன்னைக்கு 5% இறங்கிருக்கலாம். காரணம் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் மார்க்கெட்டில் பணம் எங்கே போகிறது அப்படின்னா மேலேருந்து கீழே விழுகக்கூடிய பங்குகள் அப்படின்ற மாதிரி போயிட்டு அவன் லாபத்துக்கு தரும்பொழுது அங்கிருந்து வெளியே வந்து கீழே விழுகக்கூடிய கம்பெனிகளில் மறுபடியும் அங்கே பணம் போகலாம். இதை மட்டும் ஒருத்தர் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க நண்பர்களே, அவங்கெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் வாரன் பஃபட் அவர்களே பீட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது தொடர்ந்து நடக்குமா அப்படின்றது தெரியல. இதுக்கு முன்னாடி கூட ஒரு நண்பர் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏதேதோ பங்குகளில் போயிட்டு உள்ளே போயிருந்தார். அவர் போன நேரம் டபக்குன்னு ஏறிச்சு, மறுபடியும் போனார், மறுபடியும் டபக்குன்னு ஏறிச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தா வேறு ஏதோ ஒரு பங்கு டாடா குரூப்பில் ஒரு பங்கு என்பது சொல்லியிருந்தார். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவருடைய கமெண்ட்டே இல்லை. அதில் லாக் ஆகிட்டாரா என்ன அப்படின்றது தெரியாது. இங்கே பார்த்தீங்களா, பேங்குகள் தங்களுடைய தகவல்களை 2 முறை கொடுப்பாங்க. இந்த யூகோ பேங்க் அப்படின்றவங்க இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் இப்போ அவங்க என்ன தகவல் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க்குகளுக்கு மட்டும் இன்றைக்கி கூட பாருங்கள், நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் வந்து லைஃப் ஹை என்பது வந்து தொட்டிருக்கான். மற்ற பேங்க்குகளுக்கு இல்லாத, மற்ற இண்டெக்ஸ்களுக்கு இல்லாத ஒரு வலிமை அவனுக்கு ஏன் இருக்குன்னா இப்படி நியூஸ்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு திடீரென உயர்ந்த பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. கோல் இண்டியாலாம் 7% ஏறி இருக்குது. அதே மாதிரி இந்த எஸ்ஜேவிஎன், பிஜிஎல் போன்ற பங்குகள்லாம் அற்புதமாக மேல் நோக்கி ஏறி இருக்கான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ரொம்ப காலம் கீழே கிடந்தால் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணிடுச்சு, ஏறிடுச்சு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன தகவல் வந்திருந்தா கூட போதும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஆர்டர் கிடச்சிருக்கு அல்லது அவங்க சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, பெரிய நியூஸ் கொடுத்துருப்பான், 10 பைசா ஏறி இருக்காது.
ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரும், உடனே அந்த நியூஸை வச்சுக்கிட்டு 7% 20% ஏறிடும். ஸோ அவனுக்குன்னு ஒரு டைம் வரணும். ஸோ அந்த கேப்பில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் காரணமா, அதுதான் காரணமா, ஏதோ ஒன்று காரணமா அப்படின்னு நீங்கள் எதை வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கலாம். பட் நான் எல்லாம் என்ன ஃபில்லப் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த எஸ்ஜேவிஎன் என்பதெல்லாம் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு. அது வந்து மேலே இருந்து சரியும் பொழுது அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் ஒரு ஏவரேஜாக இந்த ப்ரைஸ் இருக்கணும். ஆனால் அதிலிருந்தே ஏதாவது ஒரு 25% மேலே சரிஞ்சு கிடக்கிறான், அது போன்ற நிகழ்வுகள் வரும் பொழுதோ, அல்லது தன்னுடைய இருக்கிறதுலே லைஃப் டைம் ஹை அந்த உச்சியிலிருந்து 60% அல்லது 80% கீழே விழுகும் பொழுது ஏறுவானோ அப்படின்ற மாதிரி சில பேர் ஆதங்கமாக ஆன்டிசிபேஷனோட பார்ப்பதோ எப்படி வேணாலும் காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த பங்கு சமீபத்தில் தன்னுடைய உச்சத்திலிருந்து 60% கீழே இறங்கியது. அதன் பின்பு இன்று லேசாக ஏறி உள்ளது. எப்படி இந்த எஸ்ஜேவி இன்னைக்கு 11% ஏறி சந்தோஷப்படுத்தியதோ அதே மாதிரி தான் கோல் இந்தியா போன்ற பங்குகள் அவனும் மேல் நோக்கி ஏறி, அதுவும் கீழே தான் இருந்த ஒரு விலை கொண்ட பங்கு தான், அவனும் மேலே ஏறி சந்தோஷப்படுத்தியிருக்கு. பிஜிஎல் அப்படின்ற பங்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு தடவை சுமாரான ரிசல்ட்டுன்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமே இந்த பங்கு ஒரு முறை ரிவர்சல் போடுற மாதிரி காமிச்சான், ஆனால் பெருசாக ஏறல. அவனால் 200 days மூவிங் ஆவரேஜ் போய் கூட தொட முடியல. 50 days மூவிங் ஆவரேஜ்லேயே டொபக்குன்னு கீழே வந்துட்டான். மறுபடியும் ஒரு முறை திரும்புகிற மாதிரி காமிச்சா, அப்பவும் அவனால் எழுந்து நிற்க முடியல. கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த பங்கினுடைய செய்தியே ஏனோ ஒரு காரணத்தினால வரல. இதுக்கு முன்னாடிலாம் திடீர்னு இந்த பங்கு கீழே சரிவடையும் பொழுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொம்பவுமே பெருசாக மாற்றமே இல்லை, சிறிய அளவில் நகர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வரும் பொழுதோ, பெருசாக வால்யூம் நடந்திருக்கு அப்படின்ற செய்திகள் வரும்பொழுதோ நியூஸ் வந்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் இதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு டிசம்பர் மாதத்தில் இந்த பங்கு வந்து ஒரு ரிவர்சல் காட்டுற மாதிரி காமிச்சிருந்துருக்கான். ஆனால் அப்போ நியூஸ்லேயே வரல, எந்த நியூஸ்லேயுமே எந்த செய்திகளையும் வரல. இந்த இடத்துல அதிகமாக வால்யூம் நடந்திருக்கு அப்படின்ற செய்திலையும் வரல. பெரிய அளவில் ப்ரைஸ் வந்து பெரிய அளவில் கேண்டிலாக போட்டிருக்கு அப்படின்ற செய்தி வரல. எப்படியோ அவன் வந்து ஒரு மாதிரி ரீபவுண்டு மாதிரி ரிவர்சல் மாதிரி அவன் அப்போ காமிச்சிருந்துருக்கான். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது இப்போ அந்த பங்கு வந்து லேசாக ஏறி வந்துருக்கு. ஸோ என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம், நம்ம அந்த இடத்துல ஃபில்லப் பண்ணிக்க வேண்டிதான். எப்பா சாமி, நீங்கள் செஞ்சதே இது ஒரு நல்ல விஷயம் சாமி அப்படின்ற மாதிரி. அதாவது அதானி என்டர்பிரைசஸ் எப்பெல்லாம் ஒரு 10,000 கோடியோ 18,000 கோடியோ அந்த மாதிரி பெரிய அளவில் அமௌண்ட் வந்து வாங்க போகிற நேரத்தில், கடன் வாங்க போகிற நேரத்தில் அல்லது ஃபண்ட் ரைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் திடீர்னு எங்காவது இருந்து அமெரிக்காவில் இருந்தோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அதானி என்டர்பிரைஸ் பற்றி நாங்கள் ஒரு தகவலை வெளியிடுறோம்னு ஏதாவது ஒரு தகவலை வெளியிட்டு டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்க. மார்க்கெட்டே ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு இன்றைக்கி இந்த நியூஸை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துட்டேன். அதானி என்டர்பிரைசஸ் வந்து மீடியாக்களில் இந்த மாதிரி 1000 கோடி பப்ளிக் என்சிடி இஷ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை 1000 கோடி நான் பக்கத்தில் எதுவும் ஜீரோ போடல, போட்டிருந்தா போதும் உடனே எங்காவது இருந்து உடனே ஒரு தகவல் வந்துடும். அதானியை பற்றி ஏதாவது ஒன்றை பற்றி சொல்லிடுவாங்க. நல்ல வேலை இந்த தடவை கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் போயிடுச்சு. கும்பா நீக்கி விட்டார்கள், கும்பா நீக்கமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நண்பர்கள், இந்த டொரண்ட் பவர் அப்படின்ற பங்கு வந்து ஆக்சுவலாக பவர் செக்டரில் அதானி பவர் தான் ஃபஸ்ட்டு இருக்குது, ரெண்டாவது டாடா பவர் இருக்குது, டொரண்ட் பவர் மூணாவது இருக்குது. இருந்தாலும் இந்த பங்கில் வந்து இன்றைக்கி வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்பது அதிகமாக நடந்திருக்கு. ஸோ பவர் செக்டரில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல், என்னன்னு தெரில. அதாவது ஒன்றா அது ஏறுவதற்கோ பெருசாக அல்லது கீழே இறங்குவதற்கோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க பவர் செக்டரில். ஸோ 200 days மூவிங் ஆவரேஜே இன்றைக்கி தாண்டி இருக்குது டொரண்ட் பவர் அப்படின்றதான் இந்த டொரண்ட் பவர் அப்படின்ற பங்கில் ஒரு செய்தி. அதுபோக பெஸ்ட் அக்ரோ லைஃப் லிமிடெடில் வந்து ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய போனஸ் அண்ட் ஸ்பிளிட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது 16 Jan. இன்னொரு கார்பரேட் ஆக்ஷன் என்ன அப்படின்னா, கையிலேயே பிடிக்க முடியாத அளவுக்கு மேல் நோக்கி ஏறிய பங்குல எம்சிஎக்ஸ் அப்படின்றது ஒன்று. அதுக்கு வந்து இன்றைக்கி ஸ்பிளிட் அப்படின்றது ட்ரேட் ஆகிருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த பங்கு என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் அப்படியே கொந்தளிச்சிருச்சு அப்படின்னு தான் நண்பர்களை சொல்லணும். எத்தனையோ பங்குகள்லாம் மேல் நோக்கி ஏறியிருக்கான். சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவே 2% பக்கம் ஏற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. இந்த ஐடிபி அப்படின்ற பங்கெல்லாம் பார்க்கும் பொழுது வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இவ்வளவு பெரிய மாற்றம் அந்த பங்குக்கு நிகழ்வு நடக்கவே இல்லை. சும்மா ஏதாவது ஒரு 5 ரூபா 10 ரூபா 2 ரூபா 3 ரூபாய்ன்னு ஆடிக்கிட்டு கொண்டு இருந்த பங்கு இன்றைக்கு பார்த்தா 10% ஏறி இருக்கு. நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ ஒரு மாதம் 3 மாதம் ஒரு குவார்டர்லி வருதுன்னா அந்த முதல் மாதமும் 2 மாதமும் ரிசல்ட்டுகள் கொடுப்பாங்க.
அதனால் சந்தோஷமாக பல்வேறு பங்குகள் ஏறுவதையோ இறங்குவதையோ நம்ம பார்க்கத்தான் போகிறோம். கடைசி ஒரு மாதம் தான் ரொம்ப ட்ரையாக இருக்கும். போன டிசம்பர் மாதம் அப்படி தான் இருந்தது. அதே மாதிரி சமீபத்தில் ஒரு 10-15% கீழே இறங்கிய பங்குகளில் இன்றைக்கி 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஆக்டிவாக ட்ரேட் நடந்த சில பங்குகளில் இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு இருக்குது. ஸோ இந்த பங்கு வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்டில் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்குது. தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போகிறதா அல்லது லோவை நோக்கி போகுதா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு சென்டர் பாயிண்டில் வால்டிலிட்டியாக இருக்கக்கூடிய பங்காக இந்த ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி சென்டர் பாயிண்டில் இருந்தப்போ மேலே போவானா கீழே போவானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கையில் திடீர்னு மேலே போய் சந்தோஷப்படுத்தியிருக்கான். இந்த முறை அதே மாதிரி மேலேருந்து கீழே சரிவடைந்த பின்பு இனி இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. இது மட்டும் இல்லை, திடீர்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில செக்டரே கொந்தளித்த செக்டராக இருக்குது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டயர் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கடந்த 5 நாட்களில் வந்து அல்லது ஒரு மாதத்தில் பார்க்கும்போது சுமாராக இருக்கக்கூடிய செக்டராக இந்த அப்பல்லோ டயர் மற்றும் இந்த சிஎட் லிமிடெட் போன்ற சில பங்குகள்லாம் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த பங்குகள் கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து நின்று ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களுடைய வாலட்டிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்குறது இன்னொரு விஷயம். பட் இதில் என்ன செய்தினா, எம்ஆர்எஃப் அப்படின்ற பங்கு தான் அதிகமாக அவங்க தான் செக்டர் லீடராக இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேர்த்தில் யார் பெரியாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பல்லோ டயர் தான் பெரியாள். அவங்க ஒரு வருஷத்துக்கு ஆல்மோஸ்ட் 1000 கோடி பக்கம் வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிஎட் வந்து 500 கோடின்னு அந்த அப்பல்லோ டயருக்கு பின்னாடி தான் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த டயர் செக்டரில் இந்த அப்பல்லோ டயருக்கு நல்ல காலம் பிறக்குமா அல்லது சிஎட் லிமிடெடுக்கு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சில பேர்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்காங்க. ஒரு வருஷம் கூடி 500% ஏறிய பங்கை வெறும் 10 ஷேரை வாங்கி 20% இறக்கி விடுறாங்கன்னா அவங்களுடைய சக்தியெல்லாம் ரொம்ப அளவு மீறி போய்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம்.